श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். அரக்க மன்னன் ராவணன் குரூரமான சொற்களை சொன்னதால் துயரங்களால் கலங்கி போயிருந்த சீதை ராட்சசிகளிடம் அகப்பட்டு கொண்டவள். இயற்கையிலேயே பயந்த சுபாவம் கொண்டவள். சொற்களை கொண்டு ராவணனால் மிகவும் பயமுறுத்தப்பட்டவள். நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். ஜனங்களே இல்லாத ஒரு காட்டில் தனியாக விடப்பட்ட ஒரு அறியாத பெண்ணைப் போல அழத் தொடங்குகிறாள். உரிய காலம் வராமல் மரணம் ஏற்படாது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, அது சத்தியம்தான். இவ்வாறெல்லாம் கடுமையாக மிரட்டப்படும் புண்ணியமில்லாதவளான நான் ஒரு நொடி நேரமாவது உயிரோடு இருக்கலாமா? சுகம் என்பதே இல்லாமல் எல்லையற்ற துக்கத்தால் நிரம்பி வழியும் என் இதயம் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட மலைச்சிகரம் போல் 1000 துள்களாக சிதறிப் போகாமல் இன்னும் உறுதியாக இருக்கிறதே. துஷ்டனான இவனால் நான் கொல்லப்படும் என்பது நிச்சயம் என்றாகிவிட்டது. நானே உயிரை மாய்த்துக் கொள்வதில் தற்கொலை என்ற தோஷத்துக்கு இடம் கிடையாது. இருபிறப்பாளர் அல்லாதவருக்கு அந்தணன் வேதம் உபதேசிக்க முடியாது என்பது போல இவனுக்கு நான் இணங்கி போவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உடனே என்னுடைய நாதன் இங்கு வராவிட்டால் கர்ப்பத்திலுள்ள சிசுவின் அங்கங்களை மருத்துவர் வெட்டி எடுப்பது போல கூர்மையான ஆயுதங்களை கொண்டு என் அங்கங்களை வெட்டி துண்டாக்குவான். இழிந்த இயல்புடைய அந்த ராட்சமன்னன் அரசன், அந்த ராட்சச அரசன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு திருடன் ராத்திரி கழிந்தவுடன் காலையில் தூக்கில் ஏற்றப்படுவான் என்றால் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அப்படியே 2 மாதங்களும் விரைவாக கழிந்து கொண்டிருக்கும் என் நிலையும் மிகவும் துக்கத்துரியதாக இருக்கிறதே. ஏ ராமா, லக்ஷ்மணா, சுமித்ரே, ராமனை பெற்றவரே, என்னை பெற்ற தாயே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். பெருங்கடலில் புயல் காற்றால் தாக்கப்பட்ட கப்பலைப் போல நான் இப்போது துயரத்தில் சிக்கியிருக்கின்றேன். சக்கரவர்த்தி மைந்தர்களும் வேகமானவர்களும் பராக்கிரமம் கொண்டவர்களும் அந்த இருவரும் மான் வடிவம் எடுத்து வந்த மாரீச்சனால் என் பொருட்டு இடியினால் தாக்கப்பட்ட 2 சிங்கங்களைப் போல கொல்லப்பட்டிருப்பார்களோ? காலதேவதையே, மான் வடிவம் கொண்டு வந்து ஒரு நல்பேறு குறைந்திருந்த என்னை அப்போது ஆசை காட்டி இழுத்தது போலும். அதாவது என்னுடைய ஒரு நல்ல நேரம் குறைந்திருந்த என்னை காலதேவதையே மான் வடிவம் கொண்டு வந்து என்னை ஆசை காட்டி இழுத்து விட்டது போல் இருக்கிறது. அதனால்தானே அறிவில்லாத நான் ராமனையும் அவர் தம்பியையும் மானை பிடித்து தரும்படி அனுப்பி வைத்தேன். ஏ ராமா, சத்தியவிரதரே, நீண்ட கைகளை கொண்டவரே, முழு நிலவைப் போல் பிரகாசிக்கும் முகம் கொண்டவரே, எல்லா பிராணிகளுக்கும் பிரியமானவரே, நன்மையை செய்பவரே, அரக்கர்களால் நான் கொல்லப்படப் போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? உங்களைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் நான் அறிந்ததில்லேன். பொறுமையோடு இருக்கிறேன். தரைதான் எனது படுக்கை. தர்மத்தை உறுதியாக நான் அனுஷ்டிக்கிறேன். இவ்விதமாக பதிவிரதா தர்மத்தை கடைபிடித்தேனே, அது பயனில்லாமல் போய்விட்டது. நன்றி கட்ட மனிதர்களுக்கு செய்யும் உபகாரங்களைப் போல என்னுடைய கற்பு சக்தியினால்தான் ராட்சசனின் மிரட்டலை பொறுத்து கொண்டிருக்கிறேன். ராவணனை என்னால் எரித்துவிட முடியும். இருந்தாலும் தங்களிடம் அனுமதி பெறாததால் அவனை விட்டு வைத்திருக்கிறேன். இவ்வளவு பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இதுவரை நெறிப்படி நடத்திய வாழ்க்கை வீணாகப் போய்விட்டது. அவ்வாறே ஒரே மனைவி என்ற தங்களுடைய சொல்லும் பொருளற்று போயிற்று. தங்களை பார்க்காததாலும் தங்களுடன் சேரும் நம்பிக்கையை இழந்துவிட்டதாலும் இழைத்து வெளுத்து போயிருக்கிறேன். தாங்கள் தந்தையின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி அயோத்தி சென்று வனவாசத்தை முடித்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து விட்டதால் அச்சம் இல்லாமல் விசாலமான கண்களை கொண்ட அணங்குகளுடன் உல்லாசத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் ராமா, என்னுடைய நிலைமையை பாருங்கள். உங்களிடம் எல்லையற்ற ஆசை வைத்திருக்கிறேன். ஆகவே நீண்ட காலமாக உங்களிடமே என்னுடைய அன்பு நிலைத்திருப்பதாலேயே எனக்கு அழிவு ஏற்பட்டாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் அனுஷ்டித்த தவம் விரதங்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது. இது என்ன வாழ்க்கை? எனவே என்னுடைய நல் பயன் குறைந்துவிட்ட நான் உயிரை விட்டுவிடப் போகிறேன். விஷத்தை குடித்தோ கூர்மையான ஆயுதத்தால் என்னை தாக்கிக் கொண்டோ இப்போதே என் உயிரை விட்டுவிட துடிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அரக்கனுடைய இந்த இடத்தில்
எனக்கு விஷமோ ஆயுதமோ கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லையே. இவ்வாறாக பிராட்டி பலவிதமாக புலம்பி அழுது கொண்டு முற்றிலும் ராமனையே நினைத்து கொண்டு உடல் நடுங்குகிறது, முகம் உலர்ந்து விட்டது, புஷ்பங்கள் நிறைந்த மரத்தடியை அடைந்துகிறாள். சோகத்தியால் தகிக்கப்பட்டிருக்கிற அவள் பல தடவை சிந்தித்து பார்த்துவிட்டு கூந்தல் முடிச்சை பிடித்து கொண்டு பின்னலை கொண்டு சுருக்கு போட்டுக்கொண்டு சீக்கிரத்தில் நான் யமலோகப் போகின்றேன் என்ற முடிவுக்கு வருகிறாள். மென்மையான அங்கங்கள் படைத்தவள் எழுந்து நிற்கிறாள். அந்த மரத்தின் கிளையை பற்றி கொண்டு ராமனையும் லட்சுமணனையும் தன் குலத்தையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது சுபத்தை சுசிப்பிக்கின்றதும் தைரியத்தை கொடுப்பதும் உலகத்தில் அனைவருக்கும் நன்றாக தெரிந்ததுமான பல நல்ல சகுனங்கள் நாம் தெரிந்தது. அந்த சகுனங்களின் நற்பலன்களை அவள் முன்பே அனுபவித்திருந்தாள். இவ்வாறு சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களை அனுபவித்து கொண்டிருப்பவளும், குற்றமில்லாதவளும், நிந்திப்பதற்கு தகாதவளும், மகிழ்ச்சி இல்லாமல் போனவளும், மனம் நொந்து போனவளும், மங்களமானவளுமான சீதைக்கு செல்வச் செழிப்பிலுள்ள மனிதருக்கு ஒரு இக்கட்டான நிலையில் அவரை அண்டி பிழைப்பவர்கள் அவருக்கு முடிந்த அளவு ஒரு உதவியை செய்வது போல நிறைய நல்சகுனங்கள் எல்லாம் தெரிந்தது. வளைந்த இமை ரோமங்களால் சூழப்பட்டு ஓரத்தில் சுவந்து சுற்றிலும் வெளுத்து நடுவில் கருத்த விஷாலமான இடதுகண் மீன்களால் அடிக்கப்பட்ட செந்தாமரை போல துடிக்கிறது. அழகாக பொருந்தி திரண்டு உருண்டு நல்ல நறுமணப் பூச்சுக்களால் அலங்கரிக்கப்பட்டு இடது புஜம் துடித்தது. அவருடைய இடது தொடை துடித்ததன் மூலம் ராமனே வந்து எதிரே நிற்கிறார் என்று சொல்வதைப் போல் இருக்கிறது. கூரிய நுனிகளை கொண்ட நிர்மலமான கண்களை கொண்டவள், மாதுளை முத்துக்களை போன்ற பற்களை உடையவள், நின்று கொண்டிருப்பவளும் அழகிய சரீரத்தை பெற்றவளுமான அவளுடைய இடுப்பிலிருந்து மங்களமானதும் பொன்னிறமானதும் சிறிது அழுக்கடைந்திருப்பதுமான ஆடை சற்றே அவிழ்ந்து சரிகிறது. இப்படிப்பட்ட சகுனங்கள் முன்பு ஏற்பட்ட போது நற்பலன்களே விளைந்திருப்பதால் மற்றும் பல காரணங்களாலும் காற்று வெயிலால் வாட்டப்பட்டு கிடந்த வரை நன்றாக மழை பெய்தவுடன் செழிப்பாக வளரத் தொடங்கும். அதுபோல மறுபடியும் சீதை மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். கொவ்வைக்கனி போன்ற அவளுடைய உதடுகள், அழகிய வளைந்த புருவங்கள், கூந்தல் கற்றை மற்றும் பளீரிடும் வெண்மையான பற்களை கொண்ட சீதையோட முகம் ராகுவிடமிருந்து விடுபட்டு போன சந்திரனைப் போல் பிரகாசிக்கிறது. அவள் சோகம் நீங்க பெற்று புத்தி தெளிவடைந்து மனம் அமைதியுற்று மகிழ்ச்சியால் தைரியம் வளர்ந்து வளர்பிறையில் வளர்ச்சியடையும் சந்திரனால் இரவின் இருள் வரவரக் குறைந்து வெளிச்சம் வளர்வதைப் போல ஒளி வீசுகின்ற முகம் கொண்டவளாக ஆனாள். அதே சமயத்தில் இலைகளின் அடர்த்தியில் மறைந்திருந்தபடி அனுமானும் அசைவில்லாமல் உட்கார்ந்து கொண்டு ராட்சசிகளோட உருட்டல் மிரட்டல்களையும் சீதை திருஜடையின் வார்த்தைகளையும் உள்ளபடி நேரடியாக கேட்டார். பிறகு தேவலோக மன்னனின் பூஞ்சோலையான நந்தவனத்தில் ஒரு தேவதையைப் போல விளங்கும் பிராட்டியை நன்றாக பார்த்து பலவிதமான சிந்தனைகள் கொண்டு அந்த சிந்தனைகளிலேயே ஆழ்ந்து போய்விட்டான் அனுமான். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆலோசிக்கின்றான். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम राम.